ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பது போல தவேக ஆட்சியிலும் முதலமைச்சர் வருகையின் போது அசுத்தமான பகுதிகளை திரைசீலை வைத்து மறைக்கும் கலாச்சாரம் தொடர்வது விமர்சனத்திற்கு உள்ளாகுவதாக கூறியுள்ளனர். கடந்த திமுக ஆட்சியில் முதலமைச்சராக ஸ்டாலின் இருந்தபோது கடந்த 2025ஆம் ஆண்டு மதுரை சென்றிருந்தார். அப்பொழுது பந்தல்குடி சாலையில் கழிவுநீர் கலக்கும் பகுதி தூர்வாரப்படாமல் இருந்ததால் திரைகளை வைத்து மறைக்கப்பட்டது. பின்னர் பொதுமக்களின் எதிர்ப்பால் திரைச்சீலை அகற்றப்பட்டது. இதனை அப்போது கடுமையாக விமர்சித்த தவேக, விஜய் முதலமைச்சரான பிறகு இது போன்ற சம்பவங்கள் நடக்காது என்று தெரிவித்திருந்தது. தற்போது தவேக ஆட்சியில் முதலமைச்சர் விஜய் ஜூலை 13ஆம் தேதி திங்கட்கிழமையன்று சொந்த தொகுதியான பெரம்பூருக்கு சென்றிருந்தார். அப்போது முதலமைச்சர் வருகைக்காக பதாகை வைத்து குப்பைகள் மறைக்கப்பட்டன. விஜய் முதலமைச்சரான பிறகு இது போன்ற சம்பவங்கள் நடக்காது என்று தவேக தெரிவித்திருந்தது. ஆனால் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பது போன்று தவேக ஆட்சியிலும் திரைச்சீலை வைத்து மறைக்கும் கலாச்சாரம் தொடர்வது விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது.